மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாவற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Lakshmi Krishna Natural Weight Loss Powder, 100% organic, no side effect. Link in description. திருப்பரங்குன்றம் விவகாரம் உண்மையிலேயே அது கந்தன் மலையா சிக்கந்தர் மலையா? சிக்கந்தர் மலை என்பதெல்லாம் சரியில்லை. சிக்கந்தர் அங்கே அடங்கி இருக்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். தமிழ்நாடு ஒன்றுதான் இஸ்லாமியர்களுக்கு மிகவும் பாதுகாப்பான நாடு. ஒரு வேற்றுமையும் தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் இது RSSனுடைய ஏற்பாடு. RSS என்பது ஒரு தப்பான ஒரு கட்சி, ஒரு மத அடிப்படையிலான கட்சி. இந்துக்களுடைய மனது புண்படுது. அங்க நீங்க போய் ஆடு கோழி எல்லாம் என்பது பிராமணன். தமிழன் என்பவன் சைவ சமயத்தினன், வைணவ சமயத்தினன். அவங்க எல்லாரும் இந்துக்கள் என்ற கொடைக்குள்ள வராங்க. அவங்க பிராமணர்கள் அவருடைய கொடைக்குள்ள அண்ணாமலை போன்றவர்களை இழுப்பார்கள், தமிழிசை இழுப்பார்கள், அவர்களுக்கு பதவிகள் கொடுப்பார்கள். இந்த பதவிகளை இந்த வரிசையில் நின்று நீண்ட வரிசையில் நின்று பெற முடியாமல் அங்கே போய் பெறுவார்கள். பிளவுபடுத்தி முஸ்லிம்களை தனிமைப்படுத்தி விட வேண்டும், கிறிஸ்தவர்களை தனிமைப்படுத்தி விட வேண்டும். பிறகு நமக்கு எதிரியாக அவர்களை முன்வைக்க வேண்டும். ஒரு எதிரியை காட்டினால்தான் மற்றவர்களெல்லாம் ஒன்றாக திரள முடியும். இவையெல்லாம் உருவாக்கப்பட்டவை. இதெல்லாம் இயல்பான உணர்வுகள் இல்லை. இந்த RSS காரர்கள் இடையறாமல் எதையாவது செய்வார்கள். இல்ல நீங்க ஏன் RSS சுருக்குறீங்க? அங்க அது இந்துக்கள் ஏன் நீங்க பார்க்காது? இந்துக்கள் தான் அவங்க சொல்றாங்க, பிராமணர்கள் இல்ல. வஞ்சக பிராமண மதத்தை போய் இந்து மதம் என்றவன் வைத்துக் கொண்டிருந்தால், நாமும் அதிலே இருந்து கொண்டிருந்தால் நம்முடைய முதுகிலே அவன் சவாரி செய்வான். கூலி ஆளை கொண்டு வந்து இறக்குகிறார். இல்ல எல்லாரும் இந்துக்கள் சார், நீங்க ஏன் அவங்க கூலி ஆள்னு பாக்குறீங்க? எல்லாம் எங்களுடைய மனம் புண்படுதுன்னு கொண்ட இந்துக்கள் சார் எல்லாருமே. பணம் கொடுத்தால் வருகிறவன் கூலி. நீங்க புண்பட்ட இடத்துக்கு நாங்க வந்து மதுரையில் இருக்கிறவனுக்கு புண்படல, திருநெல்வேலியில் இருக்கிறவனுக்கு புண்படல. எல்லா இடங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. சென்னை எல்லாரும் இந்துங்கிற உணர்வுல ஒன்னா இணைஞ்சிருக்காங்க. மதுரையில் இருப்பவனுக்கு புண்படவில்லையா என்று கேட்கிறேன். மதுரையிலேயே ஒரு 5000 பேரை திரட்ட உனக்கு சக்தி இல்லையா? எதற்கு திருநெல்வேலியிலிருந்து, காரைக்குடியிலிருந்து, சென்னையிலிருந்து வர வேண்டும் என்று கேட்கிறேன். நயினார் நாகேந்திரன் ஆள் திரட்டி அனுப்புகிறார். இப்படி ஒரு போராட்டத்தையோ இப்படி ஒரு முழக்கத்தையோ இங்க இருக்கிற இஸ்லாமியர்களோ இந்திய அளவுல இஸ்லாமியர்கள் முன்னெடுக்கும் போது அதனுடைய பின்விளைவுகளை நீங்க நல்லா உணர்ந்து சொல்லுங்க. ஏன்னா என்னுடைய சிந்தனை அதுக்கு மேல் போகவில்லை. இந்த ஒரு ஆடு வெட்டுவதன் மூலம் சரியத் சட்டம் நின்று விடும் என்றால் உங்களோடு சேர்ந்து நான் ஆடு வெட்ட வருகிறேன். பல ஆண்டுகளா அங்க அந்த நடைமுறை இருக்கு. நீங்க இதை கொஞ்சம் விட்டு கொடுங்க. எனக்கு ஒரு வரி சொன்னால் புரியும். அது முருகனுடைய மலையாக அறியப்பட்டிருக்கிறது. திருமுருகாற்றுப்படை அதன் மீது பாடப்பட்டிருக்கிறது. அதற்குள் கொண்டு போய் சிக்கந்தர் சமாதியை வைத்ததே இந்த மக்களுடைய பெருந்தன்மை, கூடி வாழுகின்ற போக்கு. இதை வைத்து வஞ்சகன் ஒருவன் இருக்கின்றான். மதத்தின் பேரால் மக்களை பிளவுபடுத்துகிற கூட்டம் ஒன்று இங்கே இருக்கிறது. அப்ப இந்த பக்கமும் நீங்க ஒரு காம்ப்ரமைஸ் நான் சொல்றேன். ஆடு வெட்டுவதுதான் சிக்கல். சிக்கந்தர் இருப்பதில் சிக்கல் இல்லை. இல்ல மசூதியை கோரிப்பாளையத்துக்கு மாத்துக்குன்னு எச்ராஜா சொல்றாரு சார். அந்த ஆள் சொல்வதை எவன் கேட்கிறான்? 800 ஆண்டுகளாக இருக்கின்ற மலையை எப்படி மாற்ற முடியும்? அவருடைய சமாதியை எப்படி மாற்ற முடியும்? இல்ல கோரிப்பாளையத்தில் அவர் இருந்ததுக்கான ஆள் சான்று எங்க வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதை பற்றி பேச்சல. சொல்றதெல்லாம் கேட்டே இருக்க முடியுமா? வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழக்கருப்பையா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். ஐயா வணக்கம். ஐயா, இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே அது கந்தன் மலையா சிக்கந்தர் மலையா? என்னதான் சிக்கல் அதுங்க? சிக்கந்தர் மலை என்பதெல்லாம் சரியில்லை. சிக்கந்தர் அங்கே அடங்கி இருக்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். 12ஆம் நூற்றாண்டில் சிக்கந்தர் அடங்கி இருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அந்த மலை அறுபடை வீடாக போற்றப்பட்டிருக்கிறது. அதன் மீது திருமுருகாற்றுப்படை என்கின்ற சங்க இலக்கிய நூல் பிறந்திருக்கிறது. ஆகவே அது பழம்பெரும் மலை. யாருக்கும் திருப்பரங்குன்றம் என்றால் முருகன் பேர் தான் நினைவுக்கு வரும். பழனி என்றால் முருகன் பேர் தான் நினைவுக்கு வரும். திருத்தணி என்றால் அப்படித்தான் வரும். ஆனால் பழனியில் முருகன் மேலே இருக்காரு, திருப்பரங்குன்றம்ல கீழே தான் இருக்காரு. இல்லை, மலையில் ஒரு பகுதியில் உயரத்தில் இருக்கிறாரு, தரைமட்டத்தில் தான் இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. அந்த மலையில் இருப்பார், மலைதோறும் இருப்பார். கீழே இருப்பார், மேலே இருப்பார். தாவியா மேலே போவார், கீழே இருந்து தானே மேலே போவார். அதெல்லாம் முக்கியமில்லை. அறுபடை வீடு. அங்கே சிக்கந்தரை 12ஆம் நூற்றாண்டில் அவரை அங்கே அடக்கம் செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஞானி, அவர் ஒரு வலிமார், அவர் ஒரு சிறந்த மக்களுக்கு ரொம்ப வலிமார்களை இந்துக்கள் போற்றியிருக்கிறார்கள். வலிமார்கள் என்பது சூஃபீஸ். ஆகவே நான் இந்து என்று சொல்லி ஒப்புக்கொள்வதில்லை. உங்களுக்கு புரிவதற்காக அந்த சொல்ல சொன்னேனே தவிர வேறு அல்ல. ஆகவே நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஆட்டை தூக்கி கொண்டு போகிற போது அது பிரச்சனை வருகிறது. நான் இப்பொழுது அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம் என்ற நூலை வெளியிட்டிருக்கிறேன். நிறைய அவர்களுடைய கூட்டத்தில் போய் பேசுகிறேன். அவர்களுடைய உரிமை பறிக்கப்படுவது குறித்து அவர்களைப் போல நானும் கவலை கொள்ளுகிறேன். அவர்களுடைய உரிமைகள் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று கருதுகின்றவர்களில் நானும் ஒருவன். அந்தந்த மார்க்கப்படி அவரவர்கள் வாழ்வதற்கும் ஒழுகலாறுகளை மதங்கள் தான் உண்டாக்குகின்றன. நேர்மையாக இரு, உண்மையாக இரு,
இன்னொரு பெண்ணை திரும்பி பார்க்காதே என்று எல்லா ஒழுகலாறுகளையும் சமயங்கள் தான் உண்டாக்குகின்றன. சமயம் என்பதே மனத்தை சமைப்பது தான். தமிழ்நாடு ஒன்று தான் இஸ்லாமியர்களுக்கு மிகவும் பாதுகாப்பான நாடு. ஏனென்றால் இங்கே வாழ்கிற தமிழ் மக்கள் தமிழ் பேசுகிறவனையெல்லாம், தமிழை தாய்மொழியாக கொண்டவனையெல்லாம் தமிழ் தாய் பெற்ற மக்கள் என்று நினைக்கின்ற பாங்கு இங்கே இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவனானாலும் சரி, முஸ்லீமானாலும் சரி, அவன் சைவ வைணவனானாலும் சரி, எல்லாரும் தமிழ் தாயின் மக்கள். இந்த நாடு தமிழ்நாடு தமிழ் மண்ணுக்குரியது. அவர்கள் ஒவ்வொரு காலத்திலும் மதங்களை கடைபிடித்திருக்கிறார்கள். இயேசுவோடு நேரடியாக பழகிய சீடரான தாமஸ் சென்னைக்கு வந்திருக்கிறார். அவர் தங்கியிருந்த மலை தான் செயின்ட் தாமஸ் மவுண்ட். அதற்கு போகின்ற பாதை என்கின்ற காரணத்தினால அதுக்கு மவுண்ட் ரோடு என்று பெயர். 2000 ஆண்டு பழமையான சாலை அது. அதுக்கு இப்பொழுது பேர் வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் இருந்தாலும் 2000 ஆண்டு நான்லாம் பல சமயங்கள் நினைப்பேன். அண்ணா சாலை என்று புதிய சாலையை 5 கிலோமீட்டர் நீளத்திற்கு போட்டு அந்த பேரவை, அது செயின்ட் தாமஸ் மவுண்ட். அது அப்போ மக்கள் வழங்குகிற பெயர்கள் அவைகளெல்லாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உலகத்திலேயே ரொம்ப பழமையான மதம் சென்னையில் இருக்கிற கிறிஸ்தவ மதம். ஏனென்றால் தாமஸே இங்கே அதை உண்டாக்கினார். இப்படியெல்லாம் பெருமைகள் இருக்கின்றன. தாமஸ் வந்தபோது இங்கே மறுப்பில்லை. நம்முடைய சிக்கந்தர் இந்த மலையில் ஏறுகிற போதும் மறுப்பில்லை. மக்களுடைய எல்லா மக்களும் இங்கே பல்வேறு மதங்களை தமிழர்கள் கடைப்பிடித்து பழக்கப்பட்டவர்கள் என்கின்ற காரணத்தினால் சமணம் இங்கே திறந்து கிடந்த கதவு வழியாக உள்ளே நுழைந்தது. பேராதிக்கம் செலுத்தியது. அந்த மலையை சமணப்படுகைன்னு சொல்கிறாங்க. அதுவும் இருக்கும். ஆகவே பேராதிக்கம் செலுத்தியது. பௌத்தம் இங்கே பேராதிக்கம் செலுத்தியது. பௌத்த மதத்தைச் சேர்ந்த புத்த தர்மர் தான் சீனாவிலேயே போய் பௌத்தத்தை ஏற்படுத்தினார். தமிழ்நாட்டில் பிறந்த பெருமக்களில் போதி தர்மர் என்ற ஒருவர் காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்டு சீனாவுக்கு போய் சீனாவிலே தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டினார். குங்ஃபு சண்டையெல்லாம் அவர் கற்றுக் கொடுத்தது தான். பௌத்தத்தை நிலைநாட்டியவர் அவர். அவருடைய கோட்பாடே இன்னும் வேறு வகையானது. அதிலிருந்து தான் இப்பொழுது இருக்கிற அந்த ஜென் புத்திசம் எல்லாம் பிறந்தது என்று சொல்ல. அவ்வளவு சிறந்தவர்களெல்லாம் இங்கே இருந்திருக்கிறார்கள். ஒரு வேற்றுமையும் தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் இது ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஏற்பாடு. ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு தப்பான ஒரு கட்சி, ஒரு மத அடிப்படையிலான கட்சி. அவன் இதை இந்து ராஷ்டிரா என்று சொல்லுகிறான். இது இந்துக்கள் வாழ்கின்ற நாடு என்று சொல்வதற்காக தெற்கே உள்ள தமிழர்களையும் இந்துவாக ஆக்குகிறான். இந்து என்ற சொல் நமக்கு பழக்கப்பட்ட சொல் இல்லை. இந்து என்பது வேத மதம். இந்தியாவுக்கு 2 நாகரிகங்கள் உண்டு. ஒன்று வேத நாகரிகம், இன்னொன்று நம்முடைய சிந்து சமவெளி நாகரிகம். இந்த வழியாக நாம் வருகிறோம், அந்த வழியாக அவர்கள் வந்திருக்கிறார்கள். இது 2ஐயும் ஒன்றாக்கிவிட்டால் சின்ன வேறுபாடுகளை அகற்றி பக்தி இயக்க காலத்தில் நெருங்கி வந்தார்கள். ஒன்றாக்கிவிட்டால் மீண்டும் பிராமண ஆதிக்கம் தான் ஏற்படும். பிரச்சனையே நாமும் அவனும் ஒன்றாக இருந்தால் அவன் நம்முடைய முதுகில் குதிரை ஏறுவான். நம்முடைய மதம் வேறு என்ற முயற்சிகளெல்லாம் நடந்தன. திராவிட மாவாடியம் என்று சிவஞான போதத்திற்கு உரை எழுதப்பட்டது என்று சொன்னால் இது ஆரியத்திற்கு மாறான ஒரு சமயம் என்பது தெளிவாக தெரியும். ஆரியங்கண்டாய் தமிழன் கண்டாய் என்று அப்பர் பாடுவதின் மூலமே ஆரியம் வேறு தமிழனுடைய சமயம் வேறு என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. ஆனால் இங்கே வைக்கப்படுற ஒரு முக்கியமான விமர்சனம் என்னென்னா, இந்து முன்னணி ஆட்கள் அவங்க வைக்க சொல்கிறது என்னென்னா, இந்துக்களுடைய மனது புண்படுது, அங்கே நீங்கள் போய் ஆடு கோழியெல்லாம் நீ போய் இந்து என்பது பிராமணன். நான் சொல்கிறேன், தமிழன் என்பவன் சைவ சமயத்தினன், வைணவ சமயத்தினன். இந்து என்பது பிராமணன், நாம் இல்லை. அது புரியவில்லை. நம்முடைய மக்களுக்கு புரிய வைக்கின்ற தலைமை இங்கே ஏற்படவில்லை. பெரியாரும் அதில் தவறு செய்துவிட்டார். பிராமண எதிர்ப்பை பெரிய அளவுக்கு மேற்கொண்ட அவர் கடவுளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறான். கடவுளை ஒழித்தால் தான் பிராமணன் ஒழிவான் என்று அவர் கருதினாரே தவிர அவன் மையம் கொண்டிருப்பது இந்து மதத்தில், கடவுளிடம் இல்லை. அவன் மையம் கொண்டிருப்பது வேதம். அவனுக்கு முதலானது வேத மதம், இந்து மதம், பிராமண ஆதிக்கம் என்பதுதான் அவன். இந்துக்கள் இல்லை நீங்கள் என்று பெரியார் இங்கே மக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தாலே நீ சைவ முட்டாள், ஆனால் இந்து முட்டாள் இல்லை என்று கூட சொல்லியிருக்காங்க. அவருடைய போராடினதுல எவ்வளவு பேர் பிராமணர்கள் இருந்திருப்பாங்க. அங்க கிட்டத்தட்ட அவ்வளவு கூட்டம் கூடிச்சு. அவங்க எல்லாரும் இந்துக்கள் என்ற கொடைக்குள்ள வராங்க. அவங்க பிராமணர்கள் அவருடைய கொடைக்குள்ள அண்ணாமலை போன்றவர்களை இழுப்பார்கள். அதெல்லாம் ஒன்றும் பெரிய செய்தி இல்லை. அண்ணாமலை இழுப்பார்கள், தமிழிசை இழுப்பார்கள், அவர்களுக்கு பதவிகள் கொடுப்பார்கள். இந்த பதவிகளை இந்த வரிசையில் நின்று நீண்ட வரிசையில் நின்று பெற முடியாமல் அங்கே போய் பெறுவார்கள். அதெல்லாம் முக்கியமில்லை. அவர்களுக்கு இந்து மதம் மதம் இல்லை என்பதே தெரியாமல் இருந்திருக்கும்.
வடலூர் வள்ளலாருக்கு இந்து என்ற சொல் தெரியாது. நம்முடைய சமயம் தனித்தன்மையானது, நம்முடைய நாகரிகம் தனித்தன்மையானது, நம்முடைய பண்பாடு தனித்தன்மையானது. நாம் சங்க இலக்கியங்களை பெற்றவர்கள், தொல்காப்பியனை பெற்றவர்கள், காப்பியங்களை பெற்றவர்கள், திருக்குறளை பெற்றவர்கள் என்பதெல்லாம் அவர்களுக்கு முதன்மையானதில்லை. அவர்களுக்கு அந்த நம்ம இந்து மதத்தின் வழியாக வருகிற சடங்குகள் இதுவும் அது ஒன்று, காசியம் போவது வருவது என்பது இருந்ததை வைத்தே அங்கே இருக்கிறவன் இங்கே வந்திருக்கான், இங்கே இருக்கிறவன் அங்கே போயிருக்கான், என்னவாக இருந்தாலும் அவன் தான், நாம் தான். எல்லா வடநாட்டுக்காரனும் தான் ராமேஸ்வரத்துக்கு வருகிறான், அது வேறு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்து என்ற பெயராலே திரட்டப்படுகின்ற போக்கு தேசிய விடுதலை இயக்க காலத்தில் தான் தோன்றியது. அதற்கு முன்னால் இல்லை. வெள்ளைக்காரன் பதிந்து வைத்து விட்டான், அவனுக்கு ரொம்ப வசதியாக போய்விட்டது, எல்லாத்தையும் ஒரு கூட்டம் என்று சொல்லிவிட்டான். ஆகவே அப்புறம் வீர சவர்க்கார் கட்சி தொடங்குகிறார். அவர் என்ன சொல்லுகிறார், இது இந்து ராஷ்டிரம், முஸ்லீம்கள் படையெடுத்து வந்தவர்கள். ஆனால் இங்கே உள்ள அப்துல் காதர் இஸ்லாம் ஆனவனே தவிர படையெடுத்து வந்தவர்களும் வந்தவன் இல்லை. இவர்களை யார் என்று கேட்டால் இஸ்லாம் ஆனவன் என்று சொல்வார்கள். நாங்கள் மாறியவர்கள், இஸ்லாத்திற்கு மாறியவர்கள். ஒரு மதத்தை அறிந்து மாறுவதில் என்ன பெரிய பிழை இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. ஆகவே இவர்கள் ஒரிஜினலாக இந்த மண்ணுக்குரியவர்கள், மாறியவர்கள். அங்கே படையெடுத்து வந்தவர்களோடு சில சமயம் வந்திருக்கலாம். அது அந்நிய படையெடுப்பு, அந்நிய மதம் என்கின்ற காரணத்தினாலே இந்த வெறுப்பை இடைவிடாமல் இவர்கள் உண்டாக்கி கொண்டே இருந்தார்கள். சரி, புது கட்சி ஒன்று தொடங்கப்படுகிறது. காந்தி தான் அதை உருக்குலைத்து விட்டார், அதனாலே காந்தியை சுட்டார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நாடு இது இந்து நாடு என்று சொன்னார்கள், இந்து ராஷ்டிரா என்று. இது இந்து ராஷ்டிரா என்பதை காந்தி ஒப்புக்கொள்ளவில்லை. அது எல்லா சமயத்தினருக்கும் உரிய நாடு தான் என்று, செக்குலரிசம் தான் இதனுடைய அடிப்படை. சமயம் சார்ந்த போக்கு அரசுக்கு கிடையாது, மனிதர்களுக்கு தான் உண்டு என்பதை காந்தி தெளிவுபடுத்தி விட்டார். சுட்டு கொண்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே we need an enemy என்று கோல்வால்கர் சொல்லுகிறார். there should be polarization, பிளவுபடுத்த வேண்டும். அந்த பிளவுபடுத்தி முஸ்லீம்களை தனிமைப்படுத்தி விட வேண்டும், கிறிஸ்தவர்களை தனிமைப்படுத்தி விட வேண்டும். பிறகு நமக்கு எதிரியாக அவர்களை முன்வைக்க வேண்டும். ஒரு எதிரியை காட்டினால்தான் மற்றவர்களெல்லாம் ஒன்றாக திரள முடியும் என்று அவர் பேசுகிறார். there will be consolidation if there is an enemy. இந்த எனிமி இல்லாவிட்டால் கன்சாலிடேஷன் நடக்காது என்று அவர் பேசுகிறார். ஆகவே சொல்லுகிறேன், இவையெல்லாம் உருவாக்கப்பட்டவை, இதெல்லாம் இயல்பான உணர்வுகள் இல்லை. லிங்குவிஸ்டிக் நேஷனலிசம் என்பதுதான் உண்மையானது, மொழிவழி தேசியம் என்பது. அதன் வழியாக மக்கள் திரளுகிறார்கள். அந்த தேசியத்திற்குள் எத்தனை வகையான மதங்கள் இருக்கின்றன என்பது முக்கியமில்லை, எத்தனை வகையான ஜாதிகள் இருக்கின்றன என்பது முக்கியமில்லை. மொழிவழி தேசியம் என்பது ஒரு மாநிலம், அது தனித்தன்மை உடையது. இவையெல்லாம் சேர்ந்து இந்தியா என்பது தான் சரியான சிந்தனை. ஆனால் இவர்கள் இந்து ராஷ்டிரம் என்பதை உண்டாக்கிய காரணத்தினாலே முஸ்லீம் லீக்கோ அவர்கள் உண்டாக்குகிறார்கள். 2 பேருக்கும் உள்ள சண்டைகள் எப்போவும் இருந்து வருகின்றன. தமிழ்நாட்டில் அவர்கள் கால் ஊன்றுவதற்கு பெருவாரியான காலம் முயன்றார்கள். அங்கே நேரடியாக முஸ்லீம்கள் ஆட்சி நடந்த காரணத்தினால் இந்துக்களை திரட்டுவது என்பது எளிதாக இருந்தது, இங்கே எளிதாக இல்லை. ஆகவே இங்கே 100 ஆண்டு எனக்கு விவரம் தெரிந்த காலத்திலிருந்து ஆர்எஸ்எஸ் இருக்கிறது. அந்த ஆர்எஸ்எஸ்க்கு ஹெச் ராஜா, நம்ம இலகணேசன் போன்ற பிராமணர்களெல்லாம் தலைவர்களாக இருந்து பார்த்தார்கள். கட்சியை வளர்க்க முடியவில்லை. பிராமணர்கள் அல்லாதால் மிகுந்த இடத்தில் பிராமணர்களை கொண்டு வளர்க்க முடியாது என்று அண்ணாமலை, நம்முடைய தமிழரசி என்பவர்களை, தமிழிசை என்பவர்களெல்லாம் கொண்டு வந்து போட்டு பார்த்தார்கள். அப்புறமும் வளர்க்க முடியவில்லை. அப்புறம் நம்முடைய சீமானை போல அரசியல் கூலிகளை விலைக்கு வாங்கி பெரியாருடைய பிம்பத்தை உடைப்பதற்கு ஏற்பாடு செய்தார்கள். ஏனென்றால் ஆன்டி பிராமணிசம் என்பதனுடைய சிம்பலாக பெரியார் தான் இருந்தார், அண்ணா இல்லை, கருணாநிதி இல்லை, மற்றவர்கள் இல்லை. அவர்களெல்லாம் வழிக்கு வெளியே போய்விட்டார்கள். பெரியார் மட்டும் சாகின்ற வரையிலும் ஆன்டி பிராமணிசத்தின் சிம்பலாக அவர் இருந்தார். அந்த சிம்பலை உடைப்பதற்கு சீமானை போன்ற முட்டாள்களால் முடியாது. அவன் படித்தவன் இல்லை, பெரியார் பெரிய சிந்தனையாளர். அந்த சிந்தனையை உடைப்பதற்கு ராஜாஜி மாதிரி எதிர் சிந்தனை வர வேண்டுமே தவிர இவனால் உடைக்க முடியாது. ஆனால் இவன் என்ன சொன்னான், பொய் சொல்லி அம்மாவோடு போக சொன்னார், அக்காவோடு போக சொன்னார் என்று பொய் சொல்லி அந்த பிம்பத்தை உடைப்பதற்கு இவனை ஆக்கி கொண்டார்கள். இவன் ஏற்கனவே ஈழம் மலர்ந்தால் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று ஜெயலலிதாவிடம் கைக்கூலியாக இருந்தவன் தான். ஆகவே இப்பொழுது பிஜேபியினுடைய கையில் கைக்கூலியாக இருக்கிறான். இது உலகத்துக்கு தெரிந்த உண்மை. நீ உன் கட்சியை உன் விருப்பப்படி நடந்து கொள். பெரியாரை பற்றி மட்டும் ஒரு அவதூறு இன்றைக்கு 1 மாதமாக இது பெரிய அளவுக்கு பேசப்படுகிறதே. ஆனால் அந்த இஷ்யூ நகர்ந்து இப்போ திருப்பரங்குன்றம்க்கு வந்துருச்சு. யாரும் இப்போ எல்லாரும் திருப்பரங்குன்றம், அது இப்பொழுது திருப்பரங்குன்றத்துக்கு வருகிறது. ஆகவே இவர்கள்
இவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் இடையறாமல் எதையாவது செய்வார்கள். ஆர்எஸ்எஸ்ல நீங்க ஏன் ஆர்எஸ்எஸ் அது இந்துக்கள் ஏன் நீங்க பார்க்க, அது இந்துக்கள்னு தான் அவங்க சொல்றாங்க. அங்க கூடது எல்லாம் இந்துக்கள், பிராமணர்கள் இல்ல. அவன் வஞ்சகன். பிராமண மதத்தை போய் இந்து மதம் என்றவன் வைத்து கொண்டிருந்தால், நாமும் அதிலே இருந்து கொண்டிருந்தால் நம்முடைய முதுகிலே அவன் சவாரி செய்வான். நாம் சைவம். பக்தி இயக்க காலத்திலே நாம் சமணர்களாக இருந்து பின்பு சைவர்களாக மாறி திருநாவுக்கரசர் போல அந்த மதத்தை நிலைநாட்டிய போது இவனும் அழிவின் விளிம்பிலே இருந்த காரணத்தினால் நம்மோடு ஒட்டி கொண்டான். ஆனால் இன்னைக்கு சைவம் வைணவம் எல்லாமே இந்து மதத்துக்குள்ள கரைஞ்சிருக்கு. ஒரு நூற்றாண்டுக்குள் தானே ஆனது. அதனாலே தான் நமக்கு இவ்வளவு இடையூறு. சமஸ்கிருதம் என் தலையிலே ஏன் உட்கார வேண்டும், என் கோயிலில் ஏன் சமஸ்கிருதம் முழங்க வேண்டும் என்று நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறாயே தவிர, நீ இந்துவாக இருக்கின்ற வரையில் அது முழங்கும். நீ இந்துவாக இருக்கின்ற வரையிலும் பிராமணன் தான் மேலான ஜாதியாக இருப்பான். ஆகவே இதெல்லாம் 100 ஆண்டுகளுக்குள் ஏற்பட்டவை தான். அதற்கு முன்பு அரசர்களுடைய பாதுகாப்பில் அவர்கள் இருந்தார்களே தவிர இவையெல்லாம் 100 ஆண்டுகளுக்குள் ஏற்பட்டவை. ஆகவே நான் சொல்லுகிறேன், அதை அகற்றி விடுவோம். இதை பெரியார் அகற்றுவதற்கு முயன்றார். இந்தி ஒழிய வேண்டும், சமஸ்கிருதம் ஒழிய வேண்டும், பிராமண ஆதிக்கம் ஒழிய வேண்டும், மேட்டிமைகள் ஒழிய வேண்டும், யார் மீது குதிரை ஏறுவதும் ஒழிய வேண்டும் என்று சொன்னால் பிராமணர்கள் நீக்கப்பட வேண்டும், தனித்து ஒதுக்கப்பட வேண்டும் என்று அவர் சொன்னார். நான் அது ஒதுங்கவில்லை. முப்படையின் துணையோடு பெரும் பணம் பல ஆயிரம் கோடி அங்கிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. நயினார் நாகேந்திரன் பணத்தை அழித்து கூலி ஆளை கொண்டு வந்து இறக்குகிறார். இல்லை, எல்லாரும் இந்துக்கள் சார். நீங்கள் ஏன் அவங்க கூலி ஆள்னு பார்க்குறீங்க? எல்லாம் எங்களுடைய மனம் புண்படுதுன்னு கொண்ட இந்துக்கள் சார் எல்லாருமே. பணம் கொடுத்தால் வருகிறவன் கூலி. அவனுக்கு இந்துவும் கிடையாது, முஸ்லீமும் கிடையாது. பணம் கொடுத்தால் வருகின்றவன் கூலி. ஒரு கூட்டத்திற்கு உங்களுடைய கட்சி தலைவன் அழைக்கிறான் என்பதற்காக வந்தால் நீங்கள் தொண்டன். நீங்கள் பேருந்தில் ஏற்றப்பட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உணர்வா கூடியிருக்கோம், எங்களோட இந்து மதம் புண்பட்டிருக்கு. நீங்க புண்பட்ட இடத்துக்கு நாங்க வந்து மதுரையில் இருக்கிறவனுக்கு புண்படல, திருநெல்வேலியில் இருக்கிறவனுக்கு புண்படு. எல்லா இடங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. காரைக்குடியில இருந்து வரேன். காரைக்குடியிலிருந்து வருகிறவனுக்கு புண்படுகிறது, நெல்லையிலிருந்து வருகிறவனுக்கு புண்படுகிறது, சென்னை மதுரையில் இந்துங்கிற உணர்வுல ஒன்னா பேச விட்டா தானே உங்களுக்கு புரியும். மதுரையில் இருப்பவனுக்கு புண்படவில்லையா என்று கேட்கிறேன். மதுரையிலேயே ஒரு 5000 பேரை திரட்ட உனக்கு சக்தி இல்லையா? எதற்கு திருநெல்வேலியிலிருந்து காரைக்குடியிலிருந்து சென்னையிலிருந்து வர வேண்டும் என்று கேட்கிறேன். வெகு தூரத்திலிருந்து பேருந்து ஏற்பாடு செய்து பணம் வைத்திருக்கிறாய். கூலிக்கு இன்றைக்கு எதற்கு வேண்டுமானாலும் ஆள் கிடைப்பான். மகாத்மா காந்தி வேலை திட்டத்திற்கு விலை கூடுதலாக பணம் கிடைக்கிறது. அங்கே 290 ரூபாய் கொடுக்குறார்கள், இங்கே 500 ரூபாய் பிரியாணி, குவார்ட்டர் எல்லாம் கொடுக்குறார்கள். ஆகவே எந்த போராட்டத்திற்கு வேண்டும்? தேர் ஆர் ஏஜென்ட்ஸ், தே வில் ஆர்கனைஸ். அதுதான் நடக்கிறது. நயினார் நாகேந்திரன் ஆள் திரட்டி அனுப்புகிறார். நான் சொல்லுகிறேன், இது வந்து உள்ளூர் மக்களிடையே ஏற்பட்ட போராட்டம் இல்லை, அவர்கள் திரட்டி கொண்டு வருகிறார். இது நல்லதில்லை. நான் வந்து தமிழ் சமயத்தினருக்கு, தமிழர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன், முஸ்லீம்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம்களுக்கு, நான் உங்களை பற்றி புத்தகம் எழுதியவன், உங்களுடைய சிறுபான்மை உரிமைகள் பறிக்கப்படுவதை பற்றி போராடுகின்றவன். உங்கள் எல்லோரையும் திரட்டி நீங்கள் ஒரு வகை அறியாமையில் இருக்கிறீர்கள். மோடி நமக்கு எதிரானவர், மோடிக்கு எதிரானவர் ஸ்டாலின். ஆகவே ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டால் நம்முடைய பிரச்சனை தீரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். 12 ஆண்டுகளாக போட்டு பார்த்தீர்கள், உங்களுடைய பிரச்சனைகள் தீரவில்லை. ஒவ்வொரு சட்டமாக பறிபோய் கடைசியில் யூனிஃபார்ம் சிவில் கோடும் உத்தரகாண்டிலே வந்துவிட்டது. முற்றாக உங்களுடைய சரியத் சட்டம் எடுபட இருக்கிறது. இத்தகைய நிலையில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஓட்டு போடுவதன் மூலம் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்கின்ற அறியாமையிலிருந்து விடுபட்டு, நீங்கள் பெருந்திறனாக 80 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறீர்கள். 80 லட்சம் பேரும் ஒரு மாநாட்டிலே கொடுங்கள். கூடி உங்களுடைய போராட்டத்தை நீங்கள் கையில் எடுங்கள். வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லுங்கள். இந்த ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை என்று சொல்லுங்கள். சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லுங்கள். பார்லிமெண்ட் என்பது பெரும்பான்மையினுடைய கை ஓங்கி இருக்கின்ற இடம் என்றால் சிறுபான்மை மக்கள் தங்களுடைய உரிமைகளை இழந்து விடுகிறார்கள். அந்த சிக்கல் எங்கே விடுன்னு உங்களுக்கு நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இப்படி ஒரு போராட்டத்தையோ இப்படி ஒரு முழக்கத்தையோ இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களோ இந்திய அளவில் இஸ்லாமியர்கள் முன்னெடுக்கும் போது அதனுடைய பின்விளைவுகளை நீங்கள் நல்லா பின்விளைவு சொல்லுங்க. ஏன்னா என்னுடைய சிந்தனை அதற்கு மேல் போகவில்லை. நான் தான் இந்த கருத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கேன். என்ன பெரும்பான்மையான ஒரு மதம் இருக்கும்போது இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த நாடாளுமன்றம் இது பெரும்பான்மை அப்படின்னு சொல்லும்போது பேசுவதை கேளுங்க. எந்த பெரும்பான்மை மதத்தோடு மோதல் கிடையாது. மோதல் இந்த கருத்தை கொண்டிருக்கின்ற மோடி அரசாங்கத்தோடு. நமக்கு பக்கத்தில் வாழ்கின்ற ராமனும் சுப்பனும் நமக்கு நெருக்கமானவர்கள். அதனாலே நீங்கள் பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக நீங்கள் போராடவில்லை. ஒரு சார்புடைய அரசாங்கத்திற்கு எதிராக, ப்ரிஜுடிஸ்டு கவர்மெண்ட், அதற்கு எதிராக நீங்கள் போராடுகிறீர்கள். அப்படி நீங்கள் 80 லட்சம் பேர், இந்தியாவில் 30 கோடி பேர்
நீங்கள் ஒருவர் பண்ணி அதை மற்ற மாநிலங்கள் பின்பற்றுமானால் இந்தியாவிலே 30 கோடி பேர் பங்கு கொள்ளாத ஜனநாயகம் என்ன ஜனநாயகமாக இருக்க முடியும்? 4இல் ஒரு பகுதியினர், 5இல் ஒரு பகுதியினர் நீங்கள் வெளியே நின்றால் ஜனநாயகம் செயல்படாது. பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம் என்பது வேறு. பார்லிமெண்ட் இஸ் அந்த பெருவாரியான இந்துக்களை கொண்டது அது. ஆகவே பெருவாரியான இந்துக்களை திரட்டி வைத்திருக்கிறார் வடநாட்டில் மோடி. ஆகவே நாடு இட் ஹேட் பீன் போலரைஸ்ட். அதில் ஒன்றும் வேறுபாடே கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது நடக்கவில்லையே தவிர மற்ற எல்லா இடங்களிலும் அது நடந்து விட்டது. ஆகவே இதை நீங்கள் எதிர்ப்பது என்று சொன்னால் பெருந்திரளான மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த நாட்டை நடத்த முடியாது என்கின்ற நிலைமைக்கு அவர்களை கொண்டு வாருங்கள் என்று ஒரு புதிய கருத்தை நான் தான் வைத்து கொண்டிருக்கிறேன். இதை கூட்டம் போட்டு என்னை கூப்பிட்டு இந்த கருத்தை பரப்புவதற்கு அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனா இந்த சிக்கலை ஒட்டி மலையில ஆடு கோழி வருவோம். அதுதான் மெயின் சிக்கல். இது பெரிய விஷயம். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், இந்த மக்களுக்கு நடுவாந்திரமான தீர்வு சொல்கிறேன். நவாஸ்கனி போய் அங்கே நவாஸ்கனி வக்ஃபு போர்டினுடைய தலைவர், எம்பியாக இருப்பதினாலே வக்ஃபு போர்டினுடைய தலைவராக அவர் வந்து விட்டார். அதனாலே சிக்கந்தர் மலையை பார்வையிடுவதற்கு எனக்கு அனுமதி உண்டு என்று அவர் சொல்வதிலே நமக்கு எந்த மறுப்பும் கிடையாது. ஆனால் அவர் போன பிறகு தான் இந்த எதிர் உணர்வு தோன்றுகிறது. நாம் என்னவாக இருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம் என்பதற்கு என்ன எதிர்விளை ஒரு போய் எதோ வைத்து சாப்பிட்டு விட்டார், கொண்டு விட்டார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். எனக்கு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் என்ன சிக்கல்னு ஒரு வகுப்பு போர்டு தலைவர் பார்க்கறது ரொம்ப இயல்பு. நான் தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாடு இணக்கமான நாடு. இது முதல்ல கருத்தில் கொள்ள வேண்டும். தமிழ்நாடு இணக்கமான நாடு. தமிழர்கள் முஸ்லீம் வலிமார்களை கொண்டாடுகிறவர்கள். ஆகவே இவர்களை எந்த காரணம் கொண்டும் எந்த ஒரு நம்முடைய செயலின் மூலமும் தள்ளி வைத்து விடக்கூடாது, அகற்றி வைத்து விடக்கூடாது என்று நான் சொல்கிறேன். அது கெட்டிக்காரத்தனம் என்று சொல்கிறேன். சும்மா எனக்கு ஆடு வெட்டுவதற்கு உரிமை இல்லையா என்று கேட்டால், உங்களுடைய ஆடு சிக்கந்தர் மலையில் வெட்டப்படுவதை விட இந்த தமிழ் மக்கள் முழுவதும் உங்களோடு நிரவி இருக்கின்றவர்கள் தொடர்ந்து நிரவி இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமானது. இந்த கருத்தை வஞ்சக வேலையை RSS விரிப்பான். அவன் இதை பயன்படுத்துவான். புரிகிறதா? அவன் இந்து என்று புரியாமல் நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள், என்னை போல தெளிவானவர்கள் தானே இந்து இல்லை என்று சொல்கிறார்கள். மற்றவர்களால் இந்து என்று நினைத்து கொண்டு தானே இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை பார்த்து நம்முடைய முதிய மலை அறுபடை வீடுகளில் ஒன்று, அங்கே ஆடு வெட்டப்படுகிறது என்று சொல்லி மக்களை திரட்டுவது எளிதானது. அப்படி திரட்டப்பட்டால் அந்த பாதிப்பு யாருக்கு வரும்? சிறுபான்மையினர் ஐயா அவர்களுக்குத்தான் வரும். நாம் அவர்களோடு சேர்ந்து தொழில் செய்கிறோம், அவர்களோடு சேர்ந்து வாழ்கிறோம், அவர்களோடு சேர்ந்து எல்லாமாக இருக்கிறோம். ஆகவே அந்த மக்களோடு நமக்கு இருக்கின்ற இணக்கத்தை ராஜா போன்றவர்கள் அல்லது நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் பயன்படுத்துவதற்கு நாம் அனுமதிக்கக்கூடாது என்று நான் சொல்கிறேன். இந்த ஒரு ஆடு வெட்டுவதன் மூலம் ஷரியத் சட்டம் நின்றுவிடும் என்றால் உங்களோடு சேர்ந்து நான் ஆடு வெட்ட வருகிறேன். நான் சைவ உணவுக்காரன், இந்த இதுகளெல்லாம் விரும்புகின்றவன் இல்லை என்றாலும் கூட உங்களுடைய கொள்கைக்கு நான் துணை நிற்க வருகிறேன். உங்களுடைய ஷரியத் சட்டம் நின்று விடுமா? மோடி அரசாங்கம் எல்லா சட்டங்களையும் திரும்ப பெற்று விடுமா? நாம் மோத வேண்டியது மோடியோட, நாம் மோத வேண்டியது பல ஆண்டுகளா அங்க அந்த நடைமுறை இருக்கு. எனக்கு ஒரு வரி சொன்னால் புரியும். நீங்கள் ஆரம்பிக்கிற போதே நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். இவ்வளவு நீளம் பேச வேண்டாம். இந்த பாருங்க, காம்ப்ரமைஸ் ஏன் முஸ்லீம்கள் செய்ய வேண்டும், ஏன் இந்துக்கள் செய்யக்கூடாது அல்லது தமிழ் சமயத்தினால் செய்யக்கூடாது என்பது தான் உங்களுடைய கேள்வி. நான் ஒன்று சொல்லுகிறேன், அது முதுபெரும் மலை. ஏற்கனவே 2000-3000 ஆண்டுகளாக இருக்கின்ற மலை. அது முருகனுடைய மலையாக அறியப்பட்டிருக்கிறது. திருமுருகாற்றுப்படை அதன் மீது பாடப்பட்டிருக்கிறது. அதற்குள் கொண்டு போய் சிக்கந்தர் சமாதியை வைத்ததே இந்த மக்களுடைய பெருந்தன்மை, கூடி வாழுகின்ற போக்கு, பிற மதத்தினரை அந்நியமாக கருதாத தன்மை தமிழ் மக்களுக்கு 12ஆம் நூற்றாண்டில் இருந்ததை காட்டுகிறது. ஆனால் எந்த ஒரு சைவ கோயிலிலும் ஆடு வெட்டுவதற்கு அது அந்த மலையே முருகனுடைய மலையாக, முருகனுடைய அடையாளமாக கருதப்படுகிறது. முருகன் இருக்கின்ற சன்னிதானம் மட்டுமில்லை. நான் சொல்லுகிறேன், இதை வைத்து நான் செய்ய மாட்டேன், அவன் செய்வான். வஞ்சகன் ஒருவன் இருக்கின்றான். மதத்தின் பேரால் மக்களை பிளவுபடுத்துகிற கூட்டம் ஒன்று இங்கே இருக்கிறது. அந்த கூட்டம் மக்களை எளிதில் தூண்டுவதற்கு இது பயன்படுமானால், இப்பொழுது கூலி கூட்டு வந்த கூட்டம், ஆகவே அது வெற்றி பெறவில்லை. இப்பொழுது அது முடிந்து விட வேண்டும் இதோடு. அப்படி அல்லாமல் அவர்கள் இடையறாமல் இதை சொல்லிக்கொண்டே இருந்து இந்த மக்களை திரட்டுவார்களே. ஆனால் நீங்கள் அவர்களோடு நேர்ந்து நிரவி 2000 ஆண்டுகளாக, 1000 உங்களுடைய மதம் தோன்றி 1200 ஆண்டுகளாக நேர்ந்து நிரவி வாழ்ந்த வாழ்க்கை ஏன் போய்விடும் என்று சொல்லுகிறேன் என்றால், எந்த ஒன்றையும் எது கெட்டிக்காரத்தனம் என்று பார்க்க வேண்டும். எந்த ஒன்றையும் ஸ்ட்ரைட்டாக நோ காம்ப்ரமைஸ் வித் எனிபடி என்றால் யூ வில் டை, யூ கேனாட் சர்வைவ். அப்போ இந்த பக்கமும் நீங்கள் ஒரு காம்ப்ரமைஸ் நான் சொல்கிறேன் அது
அந்த மலை வந்து சைவத்தன்மையுடைய முருகனுடைய மலை என்று சொன்னால் அதனால தான் ஆடு வெட்டுவதுதான் சிக்கல். சிக்கந்தர் இருப்பதில் சிக்கல் இல்லையே. இல்ல மசூதியை கோரிப்பாளையத்துக்கு மாத்துக்குன்னு எச்ராஜா சொல்றாரு சார். அந்த ஆள் பேசுவதை ஏன் கேட்கிறீர்கள்? அவர் சொல்வதை எவன் கேட்கிறான்? அந்த ஆள் சொல்வதை எவன் கேட்கிறான்? இப்படியே போனால் அவன் சொல்வதையும் கேட்பான். அந்த ஆள் சொல்வதை எவன் கேட்கிறான்? சிக்கந்தர் மலையை மாற்ற வேண்டும் என்றால் 800 ஆண்டுகளாக இருக்கின்ற மலையை எப்படி மாற்ற முடியும்? அவருடைய சமாதியை எப்படி மாற்ற முடியும்? தமிழர்களிடம் சொன்னால் ஏன் இருந்ததுனால இதுவரை என்ன கோரிப்பாளையத்தில் அவர் இருந்ததுக்கான சான்று இருக்குன்றாரு சார். இந்த ஆள் சான்று எங்கே வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதை பற்றி பேச்சில்லை. சிக்கந்தர் மலை மேலே இருக்கிறதா இல்லையா? இருக்கு. அவருடைய சமாதி அங்கே இருக்கு. அது மக்களுக்கு புரியும். மக்கள் என்ன சொல்வார்கள்? அது 800 ஆண்டுகளாக அங்கே இருந்ததுனால் மழை பெய்யவில்லையா, இல்லை வேறு நாம் வாழ முடியவில்லையா? அது பாட்டுக்கு இருந்து இல்ல. இன்னைக்கு ஆடு வெட்டாதீங்க, கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க. மசூதி ஆடு கொண்டு போய் வெட்டுவது குறித்து ஒரு எதிர்ப்புணர்வை உண்டாக்கி விட முடியும். அது முருகனுடைய மலை, ஆகவே அங்கு போய் ஏன் ஆடு வெட்டுகிறா என்று ஒரு எதிர்ப்புணர்வை உண்டாக்குவது எளிது. ஆனால் சிக்கந்தர் மலையை மாற்று, சிக்கந்தர் சமாதியை மாற்று என்று சொல்வது யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டான். ஏனென்றால் அது 800 ஆண்டுகளாக இருக்கிறது. அதுல என்ன தீமை? ஒரு நரேட்டிவ் அவர் செட் பண்றாரு இல்ல. இன்னைக்கு இப்படி சொல்றவங்க செட் பண்ணுவதற்கு இடம் நான் பேசுவதை கேட்கவில்லை. செட் பண்ணுவதற்கு இடம் கொடுக்காதே என்பதற்கு தான் இவ்வளவு பேசுகிறேன். அவர்கள் அயோக்கியத்தனமாக செட் செய்வார்கள். அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். கிவ் நோ பிளேஸ் டு தம். இதோடு முடிந்துவிடும், ஓய்ந்து போய்விடட்டும். நான் சொல்கிறேன், இந்த ராஜாவுக்கு பெரிய இடைஞ்சல் என்ன என்றால், ராஜாவுக்கு மட்டுமில்லை இந்துத்துவாக்காரர்களுக்கே பெரிய இடைஞ்சல் என்ன என்றால், சிக்கந்தரையும் போய் பார்ப்பார்கள் தமிழர்கள். அதுக்காக ஒன்றுமில்லை, இவனும் போய் அங்கே இதெல்லாம் செய்வான். நாகூர் ஆண்டவருக்கு வருகின்ற கூட்டம் பூராவும் தமிழ் சமயத்தினர். ஸ்ரீடி சாய்பாபாவை கடவுளாக கும்பிடுகிறவர்கள் முஸ்லீம்கள் இல்லை, தமிழர்கள். இதுதான் அந்த இந்துத்துவம் இங்கே வேர் பிடிக்க முடியாததற்கு காரணம். நான் தெளிவுபட ஆராய்ந்து சொல்கிறேன். இந்து மதம் ஏன் வேர் பிடிக்க முடியவில்லை என்றால், அவன் முருகனை கொண்டாடுவது போல நாகூர் ஆண்டவரை கொண்டாடுகிறான். முருகனுக்கு சமமாக ஸ்ரீடி பாய்பா ஒரு கடவுள் என்று கோயிலில் சன்னிதானம் கட்டி வைத்திருக்கிறான், கருவறை வைத்திருக்கிறான். அப்படி இணக்கமாக இருக்கின்ற மக்களை ஒரு சாதாரண அந்த முருகனுக்கு ஆடு வெட்டுவதை ஒப்புக்கொள்ள மாட்டான், கருப்பருக்கு ஆடு வெட்டுவதை ஒப்புக்கொள்வான். இதை ஒரு பயனாக, இதை ஒரு காரியமாக அவர்கள் எக்ஸ்ப்ளாய்ட் செய்து இதை வளர்ப்பதற்கு இடம் கொடுக்காதீர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. முஸ்லீம்கள் என்ன நினைக்க வேண்டுமென்றால், தமிழ் மக்கள் நமக்கு எதிரானவர்கள் இல்லை. எதிரானவர்களாக இருந்தால் ஸ்ரீடி பாபாவை கடவுளாக்க மாட்டார்கள். எதிரானவர்களாக இருந்தால் நாகூர் ஆண்டவருடைய கோயிலுக்கு வரமாட்டார்கள். ஆகவே இணக்கமாக இருக்கின்ற ஒருவரிடம் ஏதோ ஒன்று பற்றி ஒரு பகை உணர்ச்சியை வளர்க்க ஒரு கூட்டம் முயலுமானால், அந்த ஒன்றில் சாய்ந்து கொடுத்து போய் மற்ற நெருக்கமான உணர்வுகளை பேணிக்கொள்வதும், இந்த மக்களோடு நாம் கலந்து ஒன்றாக இருப்பதும், நம்முடைய ஞானிகளை கொண்டாடுகின்ற ஒரு சிக்கந்தரை என்ன நினைக்கிறாய்? நாகூர் ஆண்டவரை வந்து கும்பிடுகிறான், ஸ்ரீடி பாபாவை கும்பிடுகிறான், கடவுளாக ஆக்குகிறான். அவனுக்கு என்ன இந்த சிக்கந்தர் மலையை பேர்க்க சொல்லி அவன் சொல்ல மாட்டான். ஆடு வெட்டாதே என்று சொன்னால் அவன் போய் ஆடு வெட்டுவான் கருப்பர் கோயிலில். ஆனால் இங்கே சிக்கந்தர் மலையில் ஆடு வெட்டினால் முருகனுக்கு அந்த பாதிப்பு ஏற்படும் என்கின்ற எண்ணத்தை இவர்கள் எளிதாக உருவாக்கி விட முடியும். அப்படி உருவாக்குகின்ற போது பாதிப்பு யாருக்கு? முள்ளிலே வேட்டி பட்டாலும், வேட்டியில் முள் பட்டாலும் வேட்டி தான் கிழியும், முள் ஒன்றாகாது. என்ன? அதனாலே நான் சொல்லுகிறேன், காம்ப்ரமைஸ் என்பது மாண்பினுடைய ஒரு தத்துவம் தான். பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் உங்களுடைய கொள்கையாக இருக்க வேண்டும். இந்தியாவிலேயே தனித்து ஒதுங்குவதற்கு, பாதுகாப்பாக இருப்பதற்கு தமிழகம் ஒன்று தான் இருக்கிறது. இதிலே ஒரு இடத்துல ஆடு வெட்டாமல் போய்விட்டால், நானாக இருந்தால், நவாஸ்கனியினுடைய இடத்தில் நான் ஒரு முஸ்லீமாக இருந்தால் நான் சொல்லியிருப்பேன், இதில் ஒன்றும் குடிமொழிவு போகாது. ஒரு இடத்துல ஆடு வெட்டாததினாலே சிக்கந்தர் நம்மை விட்டு போய்விட மாட்டான். நமக்கு நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய மக்கள், நம்முடைய மகான்களை கொண்டாடுகிற மக்களை நாம் எந்த காரணம் கொண்டும் எதிரியினுடைய சூழ்ச்சியின் காரணமாக பகையாக்கி கொண்டு விடக்கூடாது. ஆகவே நமக்கு எதிரி மோடி, நமக்கு எதிரி சரியத் சட்டத்தை நாம் இழந்து கொண்டிருப்பது, நமக்கு எதிரி இந்துத்துவா என்கின்ற பெயரால் நாம் வேற்று மனிதர்கள் என்கின்ற கருத்தை இந்தியாவில் படர விடாமல் தடுப்பது. ஏற்கனவே அது படரவில்லை தமிழ்நாட்டில். இங்கு போய் இதை பற்ற வைப்பதற்கு இடம் கொடுக்கக்கூடாது.
நான் ஒரு நவாஸ் கானை போல நான் ஒரு முஸ்லீமாக இருந்தால் இதைத்தான் இந்த மக்களிடம் இல்ல, அங்க இப்பொழுது நான் அயலாக இருக்கிற காரணத்தினாலே நான் சொல்வதை இவர்கள் கேட்பார்களோ மாட்டார்களோ அதுவே. இப்போ மதுரையில் இருக்கிற மக்களுமே வந்து அந்த ஆடு வெட்டுறதை அவங்க யாரும் எதிர்க்கல, நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம்னு மக்கள் நிறைய செய்திகளை பேசுறாங்க. என்ன சொல்றேன், ஆனா என்ன சிக்கல்னா அங்க அந்த ஊர் மக்களுக்கு எந்த சிக்கலும் இல்ல, வெளியில இருந்து வரவங்களுக்கு தான் இந்த சிக்கல் இருக்கும்போது அப்ப வெளியில இருக்கிறவங்கள தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குல்ல. அரசு முட்டாள்தனமான அரசு இது என்று நமக்கு தெரியாதா? இது ஒரு அறிவான அரசா? இது ஃபூலிஷ் கவர்மெண்ட், எதையும் பெரிதாக விடுவார்கள். அதனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த ஆட்டை தூக்கி கொண்டு போன போது ஒரு எதிர்ப்பு ஏற்பட்டது என்றால் இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இவர்கள் என்ன சொல்கிறார்கள், இன்னும் புரியாமல் தங்களை இந்துக்கள் என்று நினைக்கின்ற மக்களை தன் பக்கம் இழுப்பதற்கு இவர்கள் முயல்வார்கள். இவர்கள் வஞ்சக வேலை விரித்திருப்பதில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாதீர்கள். நமக்கு வேலை அதல்ல, நமக்கு வேலை பெரிய எதிரி இருக்கிறான். இஸ்லாத்தை இந்துத்துவாவிடமிருந்து காப்பாற்ற வேண்டும், இஸ்லாத்தை மோடி சர்க்காரிடமிருந்து காப்பாற்ற வேண்டும், ஷரியத் சட்டத்தை மீண்டும் நிலைநாட்டி நாம் இஸ்லாமியர்களாக நிலை பெற வேண்டும். ஆகவே நம்முடைய பகை பெரிய பகை ஒன்று இருக்கின்ற போது அதற்கு ஆதரவாக நாம் போக வேண்டுமே தவிர, தமிழ் மக்கள் நாகூர் ஆண்டவரையும் ஸ்ரீடி பாபாவையும் கடவுளாக கருதுகின்ற ஒரு பூமியில் ஒரு இடத்தில் ஆடு வெட்டவில்லை என்பதனாலே அவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக ஆகிவிடுவதற்கு இவர்கள் வஞ்சக விலை விரிப்பதில் அவர்கள் விழுந்து விடக்கூடாது. இவன் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வான். முருகனுடைய கோயிலில் வந்து ஆட்டினுடைய ரத்தம் முருகனுடைய மூஞ்சியிலே தெளித்தது என்பான். இவனுக்கு முருகன் கோயிலில் எதற்கு வெட்டுகிறான், வேற எங்கேயாவது போய் வெட்டி கொள்ளட்டும் என்பதை எளிதாக இவனை வசப்படுத்துவதற்கு அவன் முயல்வான். இதுவரையிலும் ஆர்எஸ்எஸ்காரர்கள் தோற்றிருக்கிறார்கள், மீண்டும் தோற்க வேண்டும். அந்த அமைப்பு இங்கே கால் ஊன்றக்கூடாது. அது பிராமணத்துவ அமைப்பு, பிராமண ஆதிக்க அமைப்பு. என்னுடைய கருத்து பிராமணர்கள் மோசமானவர்கள் என்பதல்ல, என் மீது குதிரை ஏறாதே என்பதுதான். பெரியார் தோற்றுவிட்டார், இவனை தனித்து இந்து இல்லை என்று சொல்லி தமிழனுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த பெரியார் தவறிவிட்டார். அதனாலே நான் திரும்ப சொல்லுகிறேன், நாம் இந்து இல்லை என்பதுதான் மிக முக்கியமானது. இந்த கருத்து மக்களிடம் ஏற்பட வேண்டும். நான் முஸ்லீம்களோடும் கிறிஸ்தவர்களோடும் இணக்கமாக இருக்கிறோம். நான் எத்தனையோ தடவை அந்தோனியார் கோயிலுக்கு போயிருக்கிறேன், அதெல்லாம் வேறு. அது எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், இவன் விதிக்கின்ற வஞ்சக வலையில் இடம் கொடுத்தால் அங்கே வாடு வெட்டாது என்பான், அப்புறம் சமாதியை தூக்கு என்பான், அப்புறம் அங்கே கோரிப்பாளையத்தில் இருக்கிறது இல்லை கோணாபட்டில் இருக்கிறது என்று இவன் சொல்லுவான். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. கெட்டிக்காரத்தனமாக நடந்து கொள்ளுங்கள். பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ் என்பது சிறுபான்மை மக்களுக்கு இன்றியமையாது. தமிழ்நாட்டில் முழுமையாக அது இருக்கிறது. என்றைக்கு நாகூர் ஆண்டவரையும் ஸ்ரீடி பாபாவையும் கைவிடுகிறார்களோ அன்றுதான் நீங்கள் கவலைப்பட வேண்டும். அவர்கள் வேற்று மனிதர்களாக ஆகிவிட்டார்கள். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், அவர்கள் பாதி முஸ்லீம்களைப் போல தான் நம்முடைய கடவுள்களை கொண்டாடுகிறார்கள். இதை விட பாதுகாப்பான மாநிலம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. இந்த ஒரு இடத்தில் ஆடு வெட்டாவிட்டால் நமக்கு முக்கியமில்லை. இதிலே போய் மோதாதீர்கள். கொஞ்ச நாளைக்கு மதுரை மக்கள் இணங்குகிறார்கள், வெட்டலாம் என்று சொன்னால் வெட்டுங்கள், இல்லை வெட்டக்கூடாது என்று சொன்னால் விட்டுவிடுங்கள். ஏனென்றால் அது இன்னொரு கடவுளுக்கும் உரிய மலையாக அது இருக்கின்ற காரணத்தினால் இதிலே நாம் நேர்ந்து நிறைவி விட்டு கொடுத்து போவதன் மூலம் சிறுபான்மையாகிய இந்த மக்கள் பெரும்பான்மையான தமிழர்களோடு நேர்ந்து நிறைவி இருக்க முடியும், சகோதரர்களாக வாழ முடியும். நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் இந்துத்துவாவினுடைய கைக்கு தமிழர்களை ஒப்படைத்து விடாதீர்கள். நாம் ஸ்ரீடி சாய்பாபாவையும் நாகூர் ஆண்டவரையும் கொண்டாடுகின்ற முஸ்லீம் மனிதர்களை தெய்வமாக ஆக்குகின்ற இந்த மக்களோடு இணங்கி போங்கள். நிலை அது வந்தால் விட இப்போ ஒரு சிக்கல் வந்தால் இதை எதுக்கு எடுத்து கொண்டு போகிற விடு என்று நான் தான் சொல்கிறேனே. நான் நவாஸ் கானாக இருந்திருந்தால் நமக்கு இந்த இடத்தில் ஒரு இடத்தில் இல்லை இஸ்லாம் திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு வெட்டினால்தான் இஸ்லாம் நிலை பெறும் என்று அவங்களும் கேட்பாங்கல்ல. இப்போ இந்த இடத்துல நாங்கள் வெட்டுறதுனால முருகரோட புனிதத்தன்மை கேட்டு எல்லா இடத்துலையும் முருகர் இருக்காங்க, வேற எல்லா இடத்துலையும் கும்பிடுங்க. அதெல்லாம் பேச்சில்லை. மக்கள் வந்து வழிபாட்டில் நம்பிக்கையுடைய மக்களுக்கு மலைக்குள்ளே கடவுள் இருக்கிறான் நம்புவார்கள். இதெல்லாம் பெரிய சண்டையாக ஆக்குவதற்கு இடம் கொடுக்கும். ஆகவே நான் சொல்லுகிற கருத்து என்ன என்றால், நீ நேர்ந்து நிறைவிப்போ. ஸோ வலை விரிக்கிறாங்க, நீங்கள் சிக்காத. வஞ்சக வேலை விரிக்கிறான் ஆர்எஸ்எஸ் காரன். இந்த மக்கள் உன்னோடு சேர்ந்தவர்கள், உன்னுடைய மனிதர்களை கடவுளாக கொண்டாடுகிறவர்கள். ஆகவே உனக்கு விரோதமாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய நம்பிக்கையில் ஏதாவது சிறு ஊறி விளைவிப்பதற்கு கூட நீங்கள் இடமளிக்காதீர்கள். நமக்கு இவர்களோடு சேர்ந்து வாழ்கின்ற பலம்தான் முக்கியமே தவிர, இவனை அந்நியப்படுத்தி நாம் வெற்றி பெற வேண்டுமே தவிர, இந்த ஒன்றிலே நோ காம்ப்ரமைஸ். என்னுடைய சிக்கந்தர் ஆடு வெட்டினால்தான் விடுவார் என்று நீங்கள் சொன்னால், சிக்கந்தர் மலையில் ஆடு வெட்டுகின்ற விதத்தில் தான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். பாபர் மசூதியை தோற்றீர்கள், அங்கே அல்லவா இந்த வேகத்தை காட்ட வேண்டும்.
பாபர் காஷ்மீரை தோற்றீர்கள், அங்கே அல்லவா வேகத்தை காட்ட வேண்டும். இவற்றுக்கெல்லாம் காரணமான சர்க்காரிடம் மோதி நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்வதை பெரிதாக நீங்கள் கருத வேண்டுமே தவிர இதை பெரிதாக கருதக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய உரிமையை சிக்கந்தர் மலையில் நிலைநாட்டுவதற்கு முயலாதீர்கள், பாராளுமன்றத்தில் நிலைநாட்ட முயலுங்கள். மோடி சர்க்கார் உங்களுடைய சட்டங்களை எல்லாம் அகற்றுவதில் பாதுகாத்து கொள்ள முயலுங்கள். சரியத் சட்டத்தை காப்பாற்றுவது தான் உங்களுக்கு இன்றியமையாததை தவிர சிக்கந்தர் மலையில் ஆடு வெட்டுவது முக்கியமானதில்லை. இதிலே பெருவாரியான மக்கள் நாம் சொன்னோம், அவர்கள் மதித்தார்கள் என்று ஒன்று இருந்தால் அது எவ்வளோ பெரிய இணக்கத்தை ஏற்படுத்தும். நாளைக்கு இன்னொன்று சொல்லுவாங்க, அதையும் கேளுங்கன்னு. அதெல்லாம் ஆர்எஸ்எஸ் காரன் சொல்லுவான். சொல்றதெல்லாம் கேட்டே இருக்க முடியும். அதெல்லாம் இல்லை. எத்தனை சொல்ல முடியும்? சொல்லுங்க, எத்தனை சொல்ல முடியும்? இது முருகனுடைய மலை என்பதும் அறுவடை வீடு என்பதும் திருமுருகாற்றுப்படை பாடப்பட்டது என்பதும் சிக்கந்தர் சமாதி பின்னால் ஏற்பட்டது என்பதும் உலகத்திற்கு தெரியும். இதிலே ஆடு வெட்டாதே என்று சொல்வதற்கு ஒருவன் முயல்வானே, ஆனால் அதில் கொஞ்சம் நியாயம் இருக்கிறதோ என்று சில பேர் கருதுவார்கள். ஆனால் எல்லாவற்றையும் அப்படியெல்லாம் செய்ய முடியாது. இதற்கு நீ இடம் கொடுத்தால் அந்த கருத்து வளராது. சிக்கந்தர் சமாதியை தூக்கி விடுவான் அவன். சிக்கந்தர் சமாதியை தூக்கக்கூடாது என்று அந்த மக்களே போராடுவார்கள். நாகூர் ஆண்ட ஒரு சமாதியை கும்பிடுகின்றவன் நாகூர் சமாதியை தூக்க விடுவானா? ஸ்ரீடி பாய்பாவோ எங்கேயோ பிறந்த ஒருவரை கொண்டு வந்து கடவுளாக ஆக்கி வைத்திருக்கிறான். இதையெல்லாம் இவ்வளவு இணக்கமான மக்கள் உனக்கு எங்கே கிடைப்பார்கள்? ஏறத்தாழ முஸ்லீம்களோடு சேர்ந்து நிற்கின்ற தமிழ் மக்கள். இவர்களை ஒரு சின்ன காரியத்தில் அந்நியப்பட விட்டுவிடாதே. எதிரி விரிக்கின்ற வஞ்சக வலைக்குள் நீங்கள் போய்விடாதீர்கள். ஆகவே நேர்ந்து நிறைவி போங்கள். அது பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் தேன் எனிதிங் எல்ஸ். அரசு இந்த விவகாரத்தை எப்படி கையாண்டது நினைக்கிறீங்க? ஏன்னா அரசு உடனடியாக இந்த அரசின் மீது எனக்கு எந்த மதிப்பும் கிடையாது. இது இவரெல்லாம் இந்த சேகர் பாபுவெல்லாம் அறநிலையத்துறையிலிருந்து என்ன செய்ய முடியும்? அவருக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும் அவருக்கு? ஒழுங்காக ஒரு அறிவுடைய அரசாக இருந்தால் நீ தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வைத்தால் இந்த சங்கதியே போய்விடுவான். ஆர்எஸ்எஸ் காரன் போய்விடுவான். ரிச் ராஜா பீகாருக்கு குடியேறிடுவார். ஆமாம், அங்கே தான் இந்துத்துவா இருக்குது. அப்புறம் என்ன என்று கேட்கிறேன் நான் சொல்லுகிறேன், நீ அதை செய்து பார். தமிழர்களுடைய சமயம் இல்லை, நீ உன் கையிலே அரசாங்கம் இருக்கிறது. எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டால் இது நடக்கும். தமிழர்கள் நீ இந்து இல்லை என்று சொன்னாலும் கோவப்பட மாட்டான். நீ சைவன், நீ வைணவன், இதுதானே உண்மை. இந்து என்பது உனக்கு பின்னால் சூட்டப்பட்ட பெயர் தானே. அது பிராமண ஆதிக்கம், அது சமஸ்கிருதத்தின் ஆதிக்கம் என்று பெரியார் சொல்லலையே இதை. அப்போ நம்ம தமிழ் சமயங்கள் அப்போ பெரியார் சொல்லினா என்ன? மனோன்மணிய சுந்தரம்பிள்ளை சொன்னார். விவேகானந்தர் முகத்தில் அடித்து சொன்னார், நீ இந்து, நாங்கள் இந்து இல்லை. நீ போய் நிலைநாட்டிய மதம் என்பது பிராமண மதம், அத்வைதம். அதை போய் நிலைநாட்டி விட்டு வந்தாய் அமெரிக்காவில். எங்களையா நிலைநாட்டினாய் என்று கேட்டபோது எனக்கு ஐ ஹவ் நோ பிஸ்னஸ் ஹியர் என்று சொல்லிவிட்டு இறங்கி போய்விட்டார். என்ன பெரிய வரலாறுகள் இருக்குது தமிழனுக்கு எடுத்து சொல்கிறது. சீமான் மாதிரி அயோக்கியத்தனமான மனிதர்கள் இந்த நாட்டுக்கு கட்சிகளுக்கு தலைவராக வருகிறார்கள். பெரியார் போன்ற பெரிய பிம்பங்களை எல்லாம் இல்லாததை சொல்லி உடைப்பதற்கு பொய்யே அரசியலின் மூலதனமாக ஆகிவிட்டது. நான் பிராமணனை குறைவாக நினைக்கின்றவன் இல்லை. அவனுடைய மகாபாரதமும் ராமாயணமும் நான் ரொம்ப விரும்பி படிக்கின்ற நூல்கள். அவற்றை பற்றி நான் புத்தகம் எழுதியிருக்கிறேன். அல்லாஹ்வை பற்றி எழுதியது போல் அவர்களை பற்றியும் புத்தகம் எழுதியிருக்கிறேன். ஆனால் நீ குதிரை ஏறுவதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். உன்னுடைய சமஸ்கிருதத்தை ஒப்புக்கொள்ள மாட்டேன். உன்னுடைய அத்வைதத்தை நான் தனியாக பக்கத்தில் அக்கரகாலத்தில் நீ தனியாக உன் மதத்தை பின்பற்று. முஸ்லீம் அவன் மதத்தை பின்பற்று, கிறிஸ்தவன் அவன் மதத்தை, நான் சைவத்தை பின்பற்றுறேன், அவன் வைணவத்தை நாம் எல்லோரும் ஒழுங்காக வாழலாம். இதை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று ஒரு நாளில் நீங்கள் அசம்பிளியில் கொண்டு வந்து இதை மாற்றுங்கள். எல்லாரும் இந்த ஹெச் ராஜாவிலிருந்து அண்ணாமலையே பார்ப்பார். சரி, அவனோடு சேர்ந்து நாமும் பீகாருக்கு போவோம் என்று நினைப்பார். இல்லாவிட்டால் ஒரு தமிழ் சமயத்தில் சேர்ந்து. என்ன ஒரு கேள்வினா, இந்த இந்து அப்படிங்கிற கொடைக்குள்ள நம்ம ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் தான். இதுக்குள்ள இந்த தமிழ் சமயங்கள் எல்லாமே அதுக்குள்ள அடங்கினதுக்கு அப்புறம் இப்ப நீங்க சொல்ற இந்த பாருங்க அரசியல் ரீதியாக சொல்ற மாதிரி 100 வருஷம் அரசியல் ரீதியாக ஆக்குகிறார்கள். உனக்கு நீ திராவிட அரசாங்கம் இங்கே ஆளுகிறாய். உனக்கு இந்த இந்து என்பது பகை, சமஸ்கிருதம் என்பது பகை. நீங்கள் தவறி விட்டீர்கள். கடவுள் எதிர்ப்பிலே போய் வீணாக மொட்டி கொண்டு பிராமணனுடைய ஆதிக்கம் மீண்டும் இந்துத்துவா வழியாக வருவதற்கு இடம் வகுத்து விட்டீர்கள். நமக்கு கடவுளை அகற்ற வேண்டாம், நமக்கு அகற்ற வேண்டியது இந்து மதம் என்கின்ற பட்டத்தை, தலைப்பை நீ அகற்றிவிடு. இந்த மக்கள் அமைதியாக இருப்பார்கள், ஒன்றும் நடக்காது. எங்கே எதிர்ப்பு எவன் வேண்டுமானாலும் சொல்லட்டும். இந்து மதம் என்பது வள்ளலாருக்கு தெரியுமா என்று சொல்லட்டும். சொன்ன பிறகு நாம் அதை வைத்து கொள்ளலாம்.
ஆகவே நீ அதை அகற்றிவிட்டால் அவன் இனிமேல் நாம் இந்து என்பதே அவன் ஒப்புக்கொள்ளவில்லையே, இந்து மத ஆதிக்கத்தை எப்படி ஏற்படுத்துவது, பிராமண மேலாண்மையை எப்படி, அது முகமூடி என்று சொல்கிறேன். இந்துத்துவா என்பது பார்ப்பன மதத்தினுடைய முகமூடி, அவனுடைய ஆதிக்கத்தினுடைய முகமூடி. நீ தனியாக இரு, நீனும் தமிழன் தான், தமிழ் பேசுகிறவன் தான், உன் மதத்தை முகமதிய மதம் போல் தனியாக கையாளு என்று நான் சொல்கிறேன். என்ன பிழை இருக்கிறது? எவ்வளவு தெளிவாக இதை சிந்தித்து நான் சொல்கிறேன். 15 ஆண்டுகளாக சொல்கிறேன். எந்த முட்டாளுக்காக விளங்குகிறதா? இல்லை என்றால் எனக்கு வாதம் வை, நான் கருத்தை மாற்றிக்கொள்கிறேன். எவ்வளவு புதிய கருத்துக்கள் சொல்லுகிறேன், அதையெல்லாம் எவன் கேட்கிறான்? அவ்வளோதான். இது காற்றிலே இல்லை. இன்னைக்கு சாமானிய மக்கள் எல்லாருமே இப்போ இன்னைக்கு நான் ஒரு கருப்புசாமி கோயிலுக்கு போறேன்னா நான் இந்து தான், முருகரை கும்புறேன் நான் இந்து தான். ஏன் நீங்க இந்துவாக இருக்கணும்? கருப்பர் கோயிலுக்கு ஹிச்சராஜா வர சொல்லுங்கள், வருகிறார் பாருங்க. நீ இந்து, அவனும் இந்து தானே, கருப்பர் கோயிலுக்கு வா பார்ப்போம். ஆனால் அவங்க எல்லாரும் இந்து மதத்துக்குள்ளே இருக்கிற அது வழிபாட்டு முறைன்னு தானே அவங்க யோசித்து பேசுங்கள். யோசித்து கருப்பர் கோயிலுக்கு வா, ஆடு வெட்டுக்கிற கருப்பர் கோயிலுக்கு நீ வா பார்ப்போம். அங்கே உன்னை நாங்கள் அர்ச்சகராக நியமிக்கிறோம், அங்கே பூசாரியாக பார்ப்போம். இருக்க மாட்டில்ல. அப்புறம் நீ நான் ஒன்று என்ன ஒன்று, எங்களுக்கு அடிப்படையே குலதெய்வ வழிபாடு தான். போ, நாங்கள் சிவனை வைத்துக்கொள்வோம், குலதெய்வத்தை வைத்துக்கொள்வோம், தமிழை வைத்துக்கொள்வோம், எல்லாத்தையும் வைத்துக்கொள்வோம். சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து நாங்கள் அறியாத எந்த சமய உணர்ச்சியை நீ அறிந்தாய்? பழைய காலம் மாதிரி பட்டிமன்றம் நடத்துவோமா? தமிழனுடைய சமயம் சிறந்ததா, உன்னுடைய சமயம் சிறந்ததா என்று பண்ணுவோமா? இதெல்லாம் வெட்டி பேச்சு. வரட்டு வேதாந்தம் என்று அதை சொல்வார்கள். ஏன் சொல்வார்கள் என்றால் புரிந்து கொள்வதற்கு ரொம்ப அரியது. இவர்கள் கடைப்பிடிக்கின்ற மதத்தை நான் இதெல்லாம் பேசுவதில்லை. எனக்கு ராஜாஜி மீது கூட ரொம்ப பெரிய பற்று உண்டு. ஜே கிருஷ்ணமூர்த்தியின் மீது அதை விட பெரிய உண்டு. அவர்களெல்லாம் பிராமணர்கள் தான். அறிவை நான் எங்கிருந்து பெறுவேன்? ருஷ்ய டால்ஸ்டாயிடமிருந்தும் பெறுவேன், அமெரிக்க தோரோவிடமிருந்தும் பெறுவேன், நம்முடைய ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி, ராஜாஜி போன்ற பிராமணர்களிடமிருந்து பெறுவேன். அறிவு எனக்கு லெட் நோபல் தாட்ஸ் கம் டு மை மைண்ட் ஃப்ரம் எவரி சைடு என்கின்ற கருத்துடையவன் நான். அதனால் தெளிவாக பேசுவோம், தெளிவாக சிந்திப்போம் என்றால் பகையிலே கொண்டு வந்து விடல. என்னோட கேள்வி என்னன்னா, இப்படி இந்து மதத்துக்குள்ள இப்படி நிறைய சிக்கலை வச்சு இப்படி பிணைஞ்சிருக்கும் போது இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு சிக்கலும் கிடையாது. திடீரென்று பதிவு செய்து விட்டு மக்களுக்கு அரச ஒரு சிக்கலை தள்ளுறீங்க. இல்லை, அரசுக்கு சிக்கல் இல்லை, ரொம்ப எளிமையானது. திராவிடம் வெல்லும். ஏனென்றால் இந்த இந்து மதம் என்பதை போக்கிவிட்டால் பார்ப்பன ஆதிக்கம் மீது இருக்கவே இருக்காது. இந்துத்துவம் அங்கேயே நின்றுவிடும். மோடி பார்ப்பார், சரி நம்ம மதத்தையே மதத்தின் பேரால் அரசியல் நடத்த முடியாது என்ற கருத்துக்கு அவர்கள் வந்து விடுவார்கள். நீ செய், தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வை, இந்து என்பது சொல்லையே அவன் ஒப்புக்கொள்ளவில்லை என்பான். உன்னை மெஜாரிட்டி இருக்கிறது என்ன, 7 கோடி பேரும் ஓட்டு போட வேண்டுமா? உன்னை மெஜாரிட்டி இருக்கிறது, நீ கண்டதற்கெல்லாம் தீர்மானம் போடுகிறாய். சட்டமன்றம் எப்படி ஆகிவிட்டது என்றால், சட்டங்கள் செய்வதற்குரிய மன்றங்கள் என்பது போய் கவர்னருக்கு எதிராக தீர்மானம் போடுகின்ற மன்றமாக அது ஆகிவிட்ட பிறகு இதற்கு ஒரு தீர்மானம் போடு. ஓவராலாக இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தை அரசு கையாண்ட விதத்தையும் சரி, அங்கே இருக்கிற மக்கள் கையாண்டது ஓவராலாக லாஸ்ட்டாக நிறைவே எப்படி பார்க்க? அரசு முட்டாள்தனமாக எதையும் கையாளும். அந்த அதிகாரி போய் எதையோ செய்து ஆடை கொண்டு எல்லாம் குழப்பி விட்டார்கள். ஆனால் இதில் யாருடைய அந்த மக்கள் தெளிவாக இருக்காங்க, மதுரை மக்கள் தெளிவாக இருக்காங்க. அதான் உண்மை. அது உங்களுக்கு தெரிகிறத. ஆள் கொண்டு வந்து நயினார் இறக்குகிறார், ஆள் கொண்டு வந்து ஹெச்ராஜா இறக்குகிறார். இவர்களோட பணம் இருக்கிறது, கூலிக்கு ஆள் பிடித்து கொண்டு வந்து எதற்கு வேண்டுமானாலும் நிரப்ப முடியும். எந்த போராட்டத்தையும் கூலி ஆளை வைத்து கொண்டு போராட முடியும் என்கிற நிலைமை வந்து விட்டால் கோடிக்கணக்கான பணம் உங்களிடம் இருந்தால் போதும். உண்மை நிலைபெறாது. உண்மை நிலைபெறவே நிலைபெறாது. இந்து மதத்திற்கு ஆள் பிடிப்பதற்கு கூலி ஆள் தான் பிடித்து கொண்டு வர வேண்டியிருக்கிறது. இந்து மதத்திற்கு அங்கே உள்ள திருப்பரங்குன்றத்துக்காரன் வந்து நிற்க மாட்டான் உன்னிடம். ஆகவே இதெல்லாம் உண்மை இல்லை. இந்த அரசியலே மோசமாக போய்விட்டது. பணத்தை அடித்து வைத்துக்கொள், எந்த கொள்கையை நிலைநாட்ட வேண்டுமோ அதற்கு கூலிக்கு ஆள் பிடித்து நிலைநாட்டி கொள்ளலாம். தொண்டனெல்லாம் யார்? திமுகவில் இருக்கிறவனெல்லாம் காரியம் நடக்காவிட்டால் அவனுக்கு அதற்குள்ளே இருக்கிறான். அவனுக்கு தையல் மிஷின் கொடுக்குறான், சீலை கொடுக்குறான், வேட்டி கொடுக்குறான். கூட்டம் கேட்க வருவதற்கு ஒரு காலத்தில் நீங்கள் பேசியதை கேட்பதற்கு அலைகடல் போல் திரண்ட கூட்டங்கள் இங்கே. இப்பொழுது நீங்கள் பேசுவதை கேட்பதற்கு ஆள் பிடித்து கொண்டு வந்து வேட்டி கொடுத்து ஒருத்தன் உங்களுக்கு சொன்ன 2000 பேர் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று மா சுப்பிரமணியன் சொன்னாராம். அந்த வட்ட செயலாளர் என்ன செய்தார்? தினம் வேட்டி சட்டை தானே கொடுக்குறோம், அதை விட பெருங்கூட்டம் கூட்ட வேண்டும் என்றால் வேறு என்ன யோசனை செய்யலாம். பிறகு அவரே இதை வெளிப்படையாக பேட்டியில் சொல்லியிருந்தார். 400 ரூபாய் ஒரு சேர், 500 ரூபாய் சொன்னான்னா 400 ரூபாய்க்கு பேசி முடித்தாராம். 2000 சேர் வாங்கினாராம். அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கெல்லாம் சொன்னாராம், யாரெல்லாம் கூட்டத்திற்கு வருகிறீர்களோ கடைசி வரையிலும் கூட்டத்தில் இருந்துவிட்டு போகிற போது சேரை எடுத்துக்கொண்டு போகலாம் என்று சொன்னாராம்.
குடும்பமாக வந்து உட்கார்ந்து விட்டார்கள். ஏன்னா 4-5 சேர் ஒரு குடும்பத்துக்கு தேவைப்படுகிறது. வந்து உட்கார்ந்து 2000 பேர் இறம்பி மீத கூட்டமெல்லாம் நின்று சேர் கிடைக்காமல் போய் தவித்து இந்த அந்த கவுன்சிலர், இப்பொழுது கவுன்சிலராக இருக்க அவர் சொல்லுகிறார், என்னை போல் புதிய திட்டம் போட்டு இந்த கூட்டத்தை வெற்றிகரமாக மந்திரி என்னை ரொம்ப பாராட்டினார். ஏன்னா ஒரு கூட்டம் நடத்துக்கு 8 லட்சம் செலவு செய்கிறது. இதுதான் இன்றைய தன்மை. அதனால் இந்த நாடு விளங்க வேண்டுமென்றால் மீண்டும் தகுதி வாய்ந்த அறிஞர்கள் நம்மை வழிநடத்த வேண்டும். அப்படியே ஒரு நிலை ஏற்பட்டால்தான் சரியான சிந்தனையை நோக்கி நாம் போவோம். இல்லாவிட்டால் ஹெச் ராஜாவுக்கு எதிரி நம்முடைய ஹெச் ராஜா தரத்துக்கு சீமான் இப்படியே தான் போகிறது. தமிழ்நாட்டில் ஏன் இந்த போலரைசேஷன் இப்போ அவங்க தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்காங்க? அது கோவை அதில் அந்த சிக்கல்லேருந்து இப்போ கோவை சிலிண்டர் வெடி விபத்து வரைக்கும் அங்கே ஒரு போலரைசேஷன் ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மதுரையில் இப்போ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் இந்த போலரைசேஷன் அவங்களுக்கு தொடர்ச்சியாக தோல்வியே கொடுத்துட்ருக்குன்னு நினைக்கிறீங்க? பாஜக முன்னெடுக்கிற இந்த போலரைசேஷன் நடக்காது. ஏற்கனவே தமிழர்கள், நான் சொல்லுவது, இந்த நாட்டில் ஸ்ரீடி சாய்பாபாவுக்கு கோயில் கட்டுகின்ற காலம் வரையில் இந்துத்துவ அதற்குள் நுழையாது. இந்த மக்களுக்கு வேற்றுமை கிடையாது. நான் எந்த மகானையும் கும்பிடுவேன். அவன் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்துவனாக இருந்தாலும் கும்பிடுவேன். அந்தோணி கோயிலுக்கு எத்தனை இந்துக்கள் போய் காசு செலுத்துகிறார்கள் தெரியுமா? அந்தோணி கோயிலுக்கு வேண்டுதல் செய்வதற்கு போவார்கள். என்ன அதனாலே இவன் வெல்வது எளிதில்லை. ஆனால் இந்த ஆதிக்கம் பணத்தினாலும் மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தினாலும் ஏற்படுகிறது. இதை எளிதாக ஒழித்து விட முடியும். அது ஸ்டாலினுடைய மூளைக்கு ஏறவில்லை. அவ்வளோதான். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்க. எவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. மொத்த குடும்பம் மாப்பிள்ள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description.